ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா பூவாலன் பீச்சுக்கு போகிற விளாக் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பீச்சுக்கு போகிற வழியில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் உண்டு, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே உண்டு. பார்க்க அவ்வளோ க்ரீனிஸாக அழகாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாகவே இங்கே மரம் செடி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஊருக்காரங்க ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வீட்டில் எல்லாமே செடி நிறைய வச்சுருப்பாங்க. செம்பருத்தி பூ, அந்த மரம், அவக்கோடா மரம்லாம் இங்கே மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நிறைய செடி தான் வச்சுருப்பாங்க. பார்க்க அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ரோட்டில் ஒரு குப்பையை கூட பார்க்க முடியாது. ரோடு எப்போதுமே நல்லா க்ளீனாக இருக்கும். க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பீச்சுக்கு பஸ்லையும் போகலாம். பஸ்ஸில் வந்து இந்த ஊரில் எங்கேருந்து எங்கே போனாலுமே 10 ரூபா தான் நம்மளுக்கு வந்து டிக்கெட்டு. அதுக்கு வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிடணும். கார்டை ஸ்வைப் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த பீச் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோரி ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டல் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் அங்கே போகிற வழியில் சவாய் ஹோட்டல் உண்டு. ஃப்ரைடே ஆகிட்டாலே போதும், இந்த ஊர் பீப்புளெலாம் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை. அதே மாதிரி நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம்னா, நம்ம ஊராக இருந்தால் இப்போ தெரியாதவங்க யாராவது நடந்து போனாங்கன்னா நம்ம யாருமே அந்தளவு பேச மாட்டோம். ஆனால் இங்கே தெரியாதவங்களாக இருந்தாலுமே குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி நல்ல மரியாதை கொடுப்பாங்க. லேடிஸுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. இங்கே ஒரு சில வீட்டில் எல்லாமே அவக்கோடா மரம், மாங்காய் மரம், பப்பாளி மரம் எல்லாமே உண்டு. நாங்கள் மாங்காய் ஒரு டைம் பீச்சுக்கு போயிட்டு வரையில் மாங்காய் பிடிங்கி சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரில் போகும்போது அப்படி இந்த மரத்தெல்லாம் அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா அப்படி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும். அவ்வளோ அழகாக க்ரீனிஸாக அழகாக சூப்பராக இருக்கும். பார்க்க வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஒரே க்ரீனிஸாக தான் தெரியும் இந்த ஐலாண்டு ஃபுல்லாகவே. அந்த பீச்சில் வந்து வேவ்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குட்டீஸ் கூட நல்லா குளிக்கலாம் உள்ளே போய், அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி எல்லாமே க்ளீனாக இருக்கும் இந்த பீச்சில் வந்து. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கார் எதுவும் வந்ததுன்னா நின்றுவாங்க. கார் வந்து நிப்பாட்டிடுவாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் தான் காரு மூவ் ஆகும். இங்கே வந்து அந்த ரூல்ஸ் உண்டு. அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பீச்சுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 3 ஃபேமிலியாக வந்திருந்தோம். எல்லோரும் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சாக்ஸி வந்து சாசேஜை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹாப்பியாக விளாண்டுட்டு இருக்கா நல்லா. நாங்கள் வந்து கிரில் போட போகிறோம். கிரில் போடுறதுக்கு வந்து வீட்டிலே முந்தின நாளே
சிக்கன் மழை வேறு அடிக்கடி வந்தது போகுது, மழை வருது போகுது, அந்த மாதிரியே இருந்தது. எங்கடா கிரில் போட முடியாமல் ஆயிருமோன்னு பயந்து இருந்தோம். சார்கோல்லாம் ஃபஸ்ட்டு தீ பிடிக்காமல் இருந்தது. ஒரு வழியாக நான் ஒரு பாக்கெட் சூடெல்லாம் வீட்டிலேருந்து வேற எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு வழியாக சார்கோலில் தீ பிடிச்சி ஒவ்வொன்றையாக நாங்கள் போட்டு எடுத்து நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. சொசேஜ், சிக்கன், மீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. பிரியாணி நல்லா போடுவாங்க. அண்ணா பிரியாணி போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் இப்படி கிரில் சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஹோட்டலுக்கே மேக்ஸிமம் ரொம்ப போக மாட்டோம். வீட்டில் தான் சாப்பிடுவோம் எதனாலும் சிக்கன் எதுவும் எடுத்து. ஆனால் இப்போ தான் மேரேஜுக்கு அப்புறம் தான் கிரில் சிக்கன் எல்லாமே சாப்பிடுவேன். நல்லாயிருக்கு கிரில் சிக்கன் எல்லாமே. சூடாக போட்டு ஹஸ்பண்டு அப்புறம் அண்ணா எல்லாருமே போட்டு தந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் இந்த சைடில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அண்ணா ஒரு சிக்கன் தந்தூரி சிக்கன் மாதிரி பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஹோட்டல் ஸ்டைலில் வேறு லெவலில் இருந்தது. சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சிக்கனை விட டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. மழையும் வருது போகுது அந்த மாதிரியே இருந்தது. நாங்கள் பாட்டில் சூடாக சாப்பிட்டாச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் தனியாக ஒதுங்கி போய் நின்று வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். டாய்ஸ் வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாக்சி குட்டி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் நானும் சாக்சியும் சரி தண்ணிக்குள்ளே போய் காலையாவது நினச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே போனோம். சாக்சி முன்னாடி பின்னாடி அப்படி சொல்லி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சாக்சி கொஞ்சம் நேரம் சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நடந்துக்கிட்டு இருந்தோம் பீச்சில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக்கோட எண்டு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் விளாக்கில் நம்ம பார்க்கலாம்.